வணக்கம். ஆசனம் இல்லாமல் எந்த பொருளையும் கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு சமயம் விஷ்ணு காதிலிருந்து அழுக்கிலிருந்து மது கைடவர்னு 2 அரக்கர்கள் தோன்றினார்களாம். அவங்க வெளியே வந்ததும் விஷ்ணுவே எதிரியாக நினச்சி அவரோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வருஷம் சண்டை போட்டு விஷ்ணுவால் அவங்கள ஜெயிக்கவே முடியலையாம். அப்போ விஷ்ணு பாராட்டினாராம், உங்களோட பலத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன், உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கன்னு சொன்னாராம். அதுக்கு அவனுங்க ஆணவத்தால் என்ன சொன்னாங்களாம், நான் உனக்கு வரம் தரேன், என்ன வேணும்னு கேளு, நீ என்ன எனக்கு வரம் கொடுக்கறதுன்ற மாதிரி சொன்னானுங்களாம். அப்போ விஷ்ணு சொன்னாராம், எனக்கு உங்களை கொல்லணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவனுங்க இது கடலில் நடக்குது இந்த போர் அப்போ அவனுங்க கேட்டாங்களாம், தண்ணியே இல்லாத இடத்த எங்களை நீ தாராளமாக கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் விஷ்ணு என்ன பண்ணாராம், அவரோட தொடையை பெருசாக்கி தொடை மேலே அவனுங்களை வச்சு கொன்னாராம். அவனுங்க கொன்னதும் அந்த தண்ணியெல்லாம் பூமியில் விழ ஆரம்பிச்சுதான் மண்ணில். அதுதான் அந்த அந்த தாக்கம் இன்னும் அந்த அரக்கர்களோட தாக்கம் பூமியில் இருக்குதான். அதனால தான் நம்ம பாய் போட்டு படுக்கணும், ஏதாவது விரித்து உக்காரணும், தட்டில் எந்த சாமிக்கு எந்த பொருள் வச்சாலும் தட்டில் வச்சு வைக்கணும், தனியாக எதுவும் கீழே பூமியில் வச்சு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பூமியில் அதான் ஆசனம் இல்லாத எந்த பொருளையும் கீழே வைக்கக்கூடாதுன்றதுக்கு காரணம் இன்னும் இருக்கும். அந்த அரக்கர்களோட தாக்கம் இது பூமியில் இருக்குது. ஒரு சிலர் கையை கீழே ஊனிக்கிட்டே சாப்பிடுவாங்க. கீழே ஊனி சாப்பிடக்கூடாது, அது பூமிக்கு போய்டும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். காரணம் இதனால தான், நம்ம சாப்பிட்ற சக்தி பூரா பூமி இழுத்துக்கும் அப்படின்னு கையை கீழே ஊனி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. வாழ்க வளமுடன்.